நீங்க நம்புவீங்களா? ரீசெண்டா ஒரு பேப்பர்ல படிச்சீங்களா? ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் 13 நாள் வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய. 13 நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி கீடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க. குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னு. அப்ப அவங்க அம்மாவை விட இவன் பெட்டரா பாத்துக்கிறான்னு அர்த்தம். அந்த ராட்சசிக்கு இவன் எவ்வளவோ தேவையில்ல. நான் பெண்களை குறை சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை, அது அப்பான்னு வச்சுங்க, யாரா வேணா நீங்க வச்சுக்கோங்க, அதை பத்தி தப்பு இல்லை. அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது 13 நாள் அன்பு காட்டி இருக்கு அப்படின்னா, அவளை விட இவன் அதிக அன்பு காட்டி இருந்தா மட்டும்தானே அந்த பாசம் வர முடியும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். யார் அங்க கடத்திட்டு போனான்? பணத்துக்காக தான் கடத்தினான். கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இவ்வளவு பணம் கொடு எல்லாம் கேட்டான். ஆனா என்ன நடந்து போச்சு? அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சு. இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன்னு அழுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம். அவன் சொல்றான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன், கண்டிப்பா வர்றேன், உன்னை பாக்குறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது பிறப்பினாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல. அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது. That is the true position. ஒரு மனிதனுடைய உண்மை இடம் நிலை என்ன அப்படின்னு கேட்டா அன்புதான்.